Hi friends, welcome to Madras Virunthu. இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல டைட்டான ஏர் கண்டெய்னரில் தாராளமாக 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டீ டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பக்காவான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸாக இருக்கும். பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இந்த சுவையான மொறுமொறு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 முறை தண்ணி சேர்த்து நல்லா இந்த பருப்பை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கிய 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். எப்போ ஓமம் சேர்த்தாலும் இதை மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்தோம்னா அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிளகாய், பூண்டு, உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துருப்போம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் அளவுக்கு மாவு சேர்க்குறதா இருந்தால் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுடு தண்ணியில் மிளகாய் பொடி, ஓமம் சேர்க்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுட்டேஜில் அது ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுருந்த சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கணும். இப்போ இந்த சிறுபருப்பையும் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவுனா எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவோமோ அதே மாதிரி தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ சூடாக இருக்கனால அப்படி பிசைய முடியாது. நல்லா சூடு ஆறினதும் கையில் தொட முடிகிற அளவுக்கு வந்ததும் அப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கையில் நல்லா தொட முடியுது. அந்தளவுக்கு சூடு நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையில் ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். நம்ம கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குகிற பதில் வீட்லேயே இதை மாதிரி ஈஸியான மெத்தடில் ஸ்நாக்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கடையில் செய்கிறது எந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. வீட்டில் செய்கிறதுனால நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காகவும் செய்யலாம். கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி கொடுப்போம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மாவு பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு கோலி உருண்டை சைஸுக்கு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ரவுண்ட் ஷேப் பண்ணணும். இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது கூட கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள். இப்போ நடுவில் நல்லா இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதை மாதிரி பண்ணுறதுனால அழகான ஒரு ஷேப் வரும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் சின்னதாக இருக்கனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இது செய்கிறதுக்கு தான் டைம் கொஞ்சம் டிலே ஆகும். எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையாக உட்காந்து செய்யுங்க. வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் இதை மாதிரி வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நானும் செய்கிறேன்னு அடம் பிடிப்பாங்க. மாவில் மிளகாய்லாம் சேர்த்துருக்கனால லைட்டாக கொஞ்சம் காரம் இருக்கும். அவங்க கையில் பட்டுச்சுன்னா அதுக்கு அம்மா கண்ணில் எங்கேயாவது தேய்ச்சிக்கிட்டு அழுவாங்க. ஸோ குட்டீஸ் இல்லாத டைமில் செய்யுங்க. இதே மாதிரி ஒரு கையால் கூட ரவுண்ட் ஷேப் பண்ணி இதே மாதிரி செய்யலாம். இப்போ இருக்க எல்லா மாவுலையும் அதே மாதிரி ஷேப் கொடுத்து செஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இருந்த எல்லா மாவுலையும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டன் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா உள்ளவும் மொறுமொறுன்னு இருக்கும், மேலேயும் மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணினீங்கன்னா மேலே சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகிடும், மொறுமொறுப்பாக வந்துடும். பட் உள்ளே வந்து மாவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்.
இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் மேலேயும் உள்ளேயும் நல்லா முறுமுறுன்னு முறுக்கு மாதிரி வரும். 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் நல்லா அந்த முறுமுறுப்பு குறையாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் எடுத்துக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணதுனால நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமாவும் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்நாக்ஸுடைய ஹீட் குறைய குறைய கலரும் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்நாக்ஸ் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா முறுமுறுப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சூடு முழுவதும் குறைஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா முறுக்கு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி 2வது பேஜும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் சூடாக இருக்கும்போது டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் அந்த அளவுக்கு முறுமுறுப்பு இருக்காது. சூடு முழுவதும் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணிங்கன்னா முறுமுறுப்பு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். டீ டைம்க்கு ஏற்ற மாதிரி பக்காவான சுவையான மொறுமொறு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ.